ஹாய் கைஸ், குட் ஈவினிங். நேற்று ஒரு 5 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் கிளியராக மேக்ஸிமம் எல்லா மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இருந்த அந்த இன்புட் அந்த ஸ்டெப் தான் புரிஞ்சிருக்காது. இப்போ நான் சிம்பிளாக அந்த மாதிரி அதில் இருக்கிற மாதிரி ஏ அண்ட் பி அப்படி போட சொன்னேன். ஸோ இன்றைக்கி அதோட ஃபுல்லாக அது எப்படி அதோட ஒர்க் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ இன்புட் வித் ப்ராம்ப்ட் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் அதான், இன்புட் வித் ப்ராம்ப்டிங். ப்ராம்ப்டிங் என்னன்னா, இப்போது எசப்பாட்டு பாடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி தான், அதை தான் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம இன்னும் தெளிவாக சொல்ல போனால் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது, அதுதான் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன்னா நீங்கள் உங்களோட பேர் சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்புட் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா, மேக்ஸிமம் ப்ராம்ப்டிங் மெத்தட் தான் அதிகம் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு புரியும். ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டு, ஏ ஈக்குவல் டு இன்புட் அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா, நீங்கள் போய் கர்சர் பிளிங்க் ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமுக்கு தெரியும். இதே இன்னும் வேறு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது வெறும் கர்சர் மட்டும் பிளிங்க் ஆச்சுன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ ப்ராம்ப்டிங்கை வச்சு நீங்கள் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ வேல்யூ ஏவோட வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் ப்ராம்ப்டிங் மெத்தடில் ப்ரோக்ராம் எழுதுறது தான் மேக்ஸிமம் ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட இப்போ கேள்வி கேட்கறதுக்காக நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்னா என்னென்னா, பைத்தானை பொறுத்தவரையிலும் சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் அண்ட் தென் ட்ரிபிள் கொட்டேஷன், இதுக்குள்ளே கொடுக்குற எதுவுமே வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோமா, இங்கே டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துருக்கிற எது கொடுத்தாலுமே அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டபுள் கொட்டேஷனில் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் என்னோட பேர் கொடுக்குறேன். நான் என்னோட பேர் கொடுத்தேன்னா அதே பிரிண்ட் ஆகும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லிட்டு இப்போ டபுள் கொட்டேஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் கொட்டேஷன் என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஐடிஎல்லியில் பைத்தானில் பிரிண்ட் பண்ணி பைத்தானோட ஐடிஎல்லியில் டைப் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, டன். இப்போ நான் இன்ட்ராக்டிவ் மோட்லேயே பார்க்கலாம். பிரிண்ட் டபுள் கொட்டேஷன்லேயே இப்போ நான் கொடுக்குறேன், என் பேர் கொடுக்குறேன், பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆகும்போது கீழே பிரகாஷ்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து அதே டபுள் கொட்டேஷனில் ஒரு என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன்னா, நம்ம இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எது கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அதுதான் வந்து ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் எது கொடுக்குறோமோ அது பேர் தான் ஸ்ட்ரிங். ஸோ ப்ராம்ப்டிங்கில் எதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இப்போது டபுள் கொட்டேஷனில் நான் வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன்னா, இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்கும். இந்த கொலன் வச்சு கர்சர் இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ ஏவோட வேல்யூ கொடுப்பீங்க. ஏவோட வேல்யூ 5னா நீங்கள் 5ன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க, கரெக்டாக? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கோட வேலை. இதில் இருக்கிற ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட வேலை அதுதான். இப்போ இந்த இன்ட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல, போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டு வேல்யூ ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்றது என்னன்னா வேரியபிள், இந்த ஈக்குவல்ன்றது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் வந்து அசைனிங் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்தது. அசைனிங்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து இந்த ரைட் சைடில் ஒரு வேல்யூ, இப்போ இன்புட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு வாங்கணும்னா, இன்புட் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கும்.
இன்புட்ன்ற ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கும். ஸோ இந்த இடத்துல அதை நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுறோம். இந்த டைப்லேருந்து இந்த டேட்டா டைப்புக்கு மாற்றுறோம். இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங் அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம், என்டர் வேல்யூ ஆஃப் ஏ அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக, இப்போ இது என்ன பண்ணோம்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளீடாக இன்புட்டாக வாங்கும். ஸோ இதில் வந்து 5 அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா 5 வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்து இன்புட்டாக வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இன்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இல்லையா, இன்ட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா இப்போ இதில் வந்து 5ன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கினதை அதை வந்து ஒரு நம்பராக மாற்றிக்கும், ஒரு நியூமரிக் டேட்டா டைப்பாக மாற்றி வச்சுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூவில் என்ன இருக்குன்னா 5ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ அந்த 5 வந்து இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 5ன்னு இருக்கா. ஸோ இந்த 5 இப்போ இதோட வேல்யூ, இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னா 5. ஸோ இப்போ நம்ம வாங்கின இன்புட்டோட வேல்யூ 5. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஈக்குவல் டு ஏ அப்படி இருக்கா. ஸோ வேரியபிள் என்னன்னா ஒரு லைக் கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் மாதிரி. இப்போ நம்ம கிச்சனில் அஞ்சரை பெட்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டம்ளர் மாதிரி. இப்போ அஞ்சரை பெட்டி விடுவாங்க, சிம்பிளாக ஒரு டம்ளர் எடுத்துங்க. டம்ளர் என்ன பண்ணுவோம்னா நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அதை வந்து உள்ளே வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ அதுதான் இப்போ 5ன்ற வேல்யூவை ஏ வந்து அசைன் பண்ணிக்கும். 5 இப்போ ஏவை வந்து நம்ம கால் பண்ணும்போது 5ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு இன்புட்டு ப்ராம்ப்டிங்கோட வாங்கணும். எப்படின்னா ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இந்த இடத்துல இன்ட்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் இன்புட்டாக வாங்கணும்னா இந்த இன்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃப்ளோட் இன்புட்டாக வாங்கணும்னா ஃப்ளோட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ ஏன்றது ஒரு வேரியபிள், ஈக்குவல்ன்றது வந்து அசைனிங் ஆப்ரேட்டர். இன்ட் ஆஃப் சொன்னோம் இல்லையா, கெட் த வேல்யூ ஆஸ் இன்டீஜர், வேல்யூவை இன்டீஜராக எடுத்துக்கும். இதை வந்து கீழே இருந்து பார்த்தீங்கன்னா புரியும். என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ப்ராம்ப்டிங் ஸ்ட்ரிங், அது வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்புட் கெட் த வேல்யூ, என்ன வேல்யூ கெட் பண்ணணும், என்ன வேல்யூ கெட் பண்ணணும்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ தான் கெட் பண்ணும். கெட் த வேல்யூ ஆஸ் ஸ்ட்ரிங், அப்படிதான் ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அதை வந்து கெட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இன்ட் ஆஃப் சொல்லிட்டு கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் வந்து டைப் கேஸ்டிங் படி. இதை வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கேஸ்டிங் சொல்லுவாங்க. டைப் கேஸ்டிங் படி இந்த ஸ்ட்ரிங் இதுக்கு வந்து நம்ம 5ன்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங், இப்போ 5ன்னு கொடுக்குற ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றி உள்ளே வச்சுக்கும். இட்ஸ் சேஞ்ச் எஸ் ஏ நம்பர். ஸோ இந்த இடத்துல இன்ட் ஐஎன்டின்ற ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை, ஸ்ட்ரிங்காக இருக்கிற இன்புட்டை நம்பராக மாற்றி வச்சுக்கோம். ஸ்ட்ரிங்குன்னா என்ன, நம்பர்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸ்ட்ரிங்குன்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி, வேர்ட் ஆர் லெட்டர் ஆர் இஸ் சென்டென்ஸ். இப்போ வந்து உங்கள் பேர் கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஒரு லெட்டர், ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் தான் கொடுப்பீங்க, அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். நம்பருமே ஸ்ட்ரிங்காகவும் வரும். எந்த மாதிரி இடத்துல வரும்னா, இப்போது உங்கள் அட்ரஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் அட்ரஸ் எப்படி சொல்லுவீங்க, இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து ஃபஸ்ட் நம்பர், தென் தெருவோட பேர், அதுக்கப்புறம் ஊரோட பேர், பின்கோடெலாம் சொல்லுவீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக, அதை வந்து அந்த ஒரு இடத்துல அது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி தானே வருது. ஸோ சென்டென்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக வரும். இதே வந்து இப்போ நீங்கள் 10th ஆர் 11th ஆர் 12th எப்போனா நீங்கள் எடுத்த மார்க்கை வந்து சொல்லும் போது, அல்லது உங்கள் ஃபோன் நம்பர்லாம் சொல்லும் போது அது ஒரு நம்பராக சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த நம்பர், அது வந்து நம்பர். ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்கும் நியூமரிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம அந்த இடத்த பொறுத்து அது வந்து மாறும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கும். அதுக்கப்புறம் இன்ட் என்ன பண்ணணும்னா, இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இன்டீஜராக மாற்றும். அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுன்றது என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் வந்து இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் 5ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை வந்து நம்பராக மாற்றி 5ன்னு வச்சுருக்கோங்க இன்புட். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் இன்புட்ன்றது ஒர்க் ஆகுமா. ஸோ இன்புட் வந்து என்டர் எ வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ 5ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம்னா அதை வந்து இன்புட்டாக வாங்கி வச்சுக்கும், இட்ஸ் எ ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஐஎன்டின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த 5 வந்து
ஸ்ட்ரிங்காக இருக்கிறத இன்டீஜர் ஒரு நம்பராக மாற்றி வச்சுக்கோம். ஸோ இப்போ 5ன்றது வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கெட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு நீங்கள் மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5னா எக்ஸோட வேல்யூனா இந்த இடத்துல 5, அதை தான் வந்து இந்த இடத்துலையும் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு 5னா இதில் வந்து ஏவோட வேல்யூ 5, வேரியபிள் என்னன்றது கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் டீப்பாகவே சொல்கிறேன். அங்கே தான் சொல்ல போகிறேன் வாங்க. வேரியபிள்னா என்னென்னா ஒரு லைக் கண்டெய்னர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு கண்டெய்னர் ஒரு மெமரியில் ஒரு இடத்த அலோகேட் பண்ணிக்கும். ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா மெமரியில் போயிட்டு ஏன்ற ஒரு இடத்த பேர் வச்சு அதில் வந்து 5ன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு மெமரி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதில் வந்து இந்த மாதிரி லைனாக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 4 இப்போ இன்டீஜரோட சைஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 4 பைட் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அந்த 4 பாக்ஸை மட்டும் ஒதுக்கிட்டு இந்த இடத்துல 5ன்னு சொல்லிட்டு போட்டு இதுக்கு வந்து ஏன்னு பேர் வச்சுக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம கால் பண்ணோம்னா இந்த இடத்துல ஏ போய் தேடி அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ வேரியபிள்னா என்னென்னா வேல்யூனா என்னென்னா அது நம்ம கொடுக்குற மதிப்பு. ஸோ இட்ஸ் நாட் எ டைப், இது வந்து நம்ம கொடுக்குற மதிப்பு, டேட்டா டைப் இல்லை மதிப்பு. வேரியபிள் என்னென்னா அது கொடுக்குற பேர். இப்போ இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இப்போது 5 ருபீஸ் 10 ருபீஸ்ன்னு சொல்கிறோமா, அதோட வேல்யூன்னா இப்போ 5 ருபீஸ்ன்றது கம்மி, 10 ருபீஸ்ன்றது அதிகம். பட் அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் என்ன 5 ருபீஸ் 10 ருபீஸ். உங்ககிட்ட 5 ருபீஸ் கடைக்காரர் கேட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 5 ரூபா எடுத்து கொடுப்பீங்க. அதுதான் வேரியபிள். அந்த நோட்டோட பேர் வந்து 5 ருபீஸ், அதோட வேல்யூ 5 ரூபா. அதுமாரி தான் இதுவும். வேரியபிளோட பேர் வந்து ஏ, அதோட மதிப்பு வந்து 5. ஸோ இந்த ஆப்ரேட்டர்னா என்னென்னா ஒரு வேலையை செய்கிறது, ஒரு செயலை செய்கிறது, அதுதான் வந்து ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேல்யூ என்னென்னா அசைனிங் ஆப்ரேட்டர். அசைனிங் என்ன பண்ணணும்னா அசைன் பண்ணணும். அசைன் என்ன பண்ணுறதுன்னா மதிப்பு வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொன்னால் 5 வந்து இதில் அசைன் பண்ணணும், ஏல வந்து அசைன் பண்ணணும். இதுதான் இதோட வேல்யூ. ஸோ இன்புட் முதல்ல பார்த்த மாதிரி தான் ஒரு கெட் ஏ வேல்யூ ஆஸ் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து இன்புட் வாங்கி அதை வந்து இன்டீஜர். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு அதை வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா டைப் கேஸ் பண்ணும். இப்போது 5ன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்பராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது ஸ்ட்ரிங்குன்னு இருக்கா. ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்னன்னா நம்ம அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்புட் எப்படி வாங்கணும்னா ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் மேக்ஸிமம் ஒரு நம்பர் இன்புட் வாங்குறதுக்கு இதுதான் பண்ணும். இதோட டேட்டா டைப் ஒரு ஓப்பன் பேரந்திசிஸ், அதுக்கப்புறம் அந்த இன்புட் ஃபங்க்ஷன் நேமு. ஃபங்க்ஷனாகவே என்ன இருக்கணும், கம்பல்சரி ப்ராக்கெட் இருக்கணும், பேரந்திசிஸ் ப்ராக்கெட் இருக்கணும். இதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். ப்ராம்ப்டிங்காக இந்த ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஏ வேல்யூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ஓப்பன் பண்ண ப்ராக்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி என்ன இருக்கணும்னு சொன்னேன், பேரந்திசிஸ் இருக்கணும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இது 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம், 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏவே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன வரும்னா ஏ. நம்ம இந்த இப்போ இன்புட்டில் கொடுத்த ப்ராம்ப்டிங்கோட ஏன்னு வரும். இதில் வந்து நீங்கள் 5ன்னு டைப் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். வாங்க இதை வந்து நம்ம இதில் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒர்க் இதுதான். என்னென்னா நேற்று சொன்ன அந்த 5 ஸ்டெப் படி ஒரு ப்ரோக்ராமை இதை வந்து கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறீங்க. இந்த ப்ரோக்ராம் இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்கில் தரேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்குங்க. இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு அசைனிங் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இதை வந்து இப்போ குருட்டு மனப்பாடமே பண்ணாலும் ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த இன்ட் ஆஃப் நான் சொன்னேன் இல்லையா, டைப் கேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இன்புட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கும். ஸ்ட்ரிங்கோட வேலை என்னன்னா ப்ராம்ப்டிங். இப்போ வந்து கேள்வி கேட்கறது தான் அதோட வேலை. இப்போ எனக்கு வேல்யூ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறதுனால நம்ம வந்து அந்த வேல்யூ கொடுப்போம். அதை வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கி அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னா இந்த இடத்துல
இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்டு நம்ம இந்த இடத்துல கொடுக்குற வேல்யூவை ஒரு ஸ்ட்ரிங்காக இன்புட் வாங்கி அதை வந்து டேட்டா இன்டிஜர் டேட்டா டைப்பாக மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து அசைன் பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ஸ்ட்ரிங் என்டர் அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்புட்டை இங்கே உள்ள இன்புட் ஒரு வேல்யூ நம்பரை வந்து இன்புட்டாக கெட் பண்ணலாம். அதே இந்த இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப் நான் 1.5 அந்த மாதிரி ஃப்ளோட்டை வந்து இன்புட்டாக கெட் பண்ணலாம். பட் வெறுமணிக்கா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் கெட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒர்க் என்னென்னா இந்த 2 ப்ரோக்ராமை பண்ணணும். இப்போ நான் சொன்னதை இதில் ஐடியலியில் டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of enter the value of a. இப்போ என்கிட்ட வேல்யூ கேட்குது, நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ போட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா இப்போ வந்து எனக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நம்ம இன்புட் கெட் பண்ணுறது இப்படி தான், அதை பிரிண்ட் பண்ணுறது இப்படி தான். பிரிண்ட்டை வந்து நாளைக்கு பார்க்கலாம், இன்னொரு அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒர்க்கை வந்து இதை நான் வந்து கொடுக்குறேன். இந்த 2த்தையும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். குட் லக் கைஸ்.